இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். ஹலோ சுட்கி, சுட்கி என் குரல் கேட்கலையா? அது ஒன்றும் இல்லை, நாங்கள் காட்டு வழியாக வந்துட்டு இருக்கோம், அதனால நெட்வொர்க் சரியாக கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஏய் என்னாச்சு உனக்கு? நான் தான் சொல்கிறேன்ல 3 மணி நேரத்தில் அங்கே வந்து சேர்ந்துருவேன். ஆ அப்புறம் முழுசா 1 வாரம் எனக்கு லீவ் கிடைச்சிருக்கு. சரி சுட்கி, நான் ஃபோனை வைக்கிறேன், அப்புறம் பேசுகிறேன். சரியா? பாய் சார். இந்த தடவை போயிட்டு வரும்போது கல்யாணம் பண்ணிட்டு தான் வரணும். கண்டிப்பா. ஏய் வா வா வா. கலகக்காரங்க கிட்ட நட்பாவும் இருக்கக்கூடாது, பகையாவும் இருக்கக்கூடாது. சாவிடா. கிளர்ச்சியாளர்கள் மீண்டும் போலீஸ் வாகனம் மீது தாக்குதலை ஏற்படுத்தியுள்ளனர். இந்த முறை 5 போலீசாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். இதற்கு பின்னால் பிரகாஷ் அவர்கள் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. சம்பவ இடத்தில் அவர் வந்து போன அடையாளம் இருக்கப்பட்டுள்ளது. பிரகாஷ் அக்கம் பக்கத்தில் உள்ள கிராமத்திற்கு வருவார் என்று போலீசார் கூறப்பட்டுள்ளனர். அக்கம் பக்கத்து கிராமத்து வாசிகள் எச்சரிக்கையாக இருக்கும்படி கூறப்பட்டுள்ளனர். சீனியர் போலீசார் அலோக் சிங் அவரை கண்டிப்பாக பிடிப்பேன் என்று கூறப்பட்டுள்ளார். பிரகாஷுக்கு கடுமையான தண்டனை வாங்கி தருவேன் என்று கூறியுள்ளார். எப்படியாவது பிரகாஷ கண்டுபிடிச்சே அவன் இதுக்கான தண்டனையும் அவனுக்கு வாங்கி கொடுப்பேன். என் பிரகாஷ யாராலையும் அரெஸ்ட் பண்ண முடியாது. அவனுக்கு வேணா கத்திட்டு போட்டோண்டி. இதுக்காக நீ ஏண்டி கொதிக்கிற? என்னோட உயிர் நீதான் பிரகாஷ். அதனால உன்னை பத்தி யாராவது எதனா சொல்றாங்கன்னு வச்சுக்கோ, அவங்க நாக்கு அறுத்துருவேன். சரியா? உன்னோட உயிர் மேல எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. தகவல் உறுதியானதா? உறுதியான தகவல் தான் சார். பிரகாஷ் அந்த வீட்டுக்குள்ள போறத நானே என் கண்ணால பார்த்தேன். அங்க இருக்கிறது சொப்னா சார், பிரகாஷோட காதலி. அவன் அவளை உயிருக்கு உயிரா காதலிக்கிறான் சார். பிரகாஷ் அங்க தனியா தான் இருக்கானா? ஆமா சார். அவன் எப்போ சொப்னாவை பார்க்க வந்தாலும் தனியா தான் வருவான். பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எப்படி?
பிரகாஷ் புத்திசாலித்தனமா எதுவும் பண்ணாத. போலீஸ் உன்னை நாலா பக்கமும் வளைச்சிடுச்சு. பிரகாஷ் ஒழுங்கா வெளியில வந்துரு. உன் உயிர் மேல ஆசை இருந்தா வெளியில வா. உன்னால தப்பிக்க முடியாது. வா வெளியில. நான் சொல்றது கேளு. இங்க இருந்து நீ வெளியில வரவே கூடாது. நான் வந்துடுறேன். என்ன சுற்றாதீங்க. என்ன சுற்றாதீங்க. தப்பிக்க முயற்சி பண்ணாத. பிரகாஷ் என்னடி பண்ண? ஏடி நீ பண்றது சரி கிடையாது. நீ என்ன பத்தி அவனை கவலைப்படாத. மறக்காத. பிரகாஷ் நீ போ. அவனை விட்டுறாதீங்க. பிடிங்க. மறுபடியும் தப்பிச்சிட்டான். என்னாச்சு? என்ன விக்ரம், யாராவது வராங்களா என்ன? ஆமா, அக்கா வர போறாங்க. சொப்னா அக்கா 12 வருஷத்துக்கு அப்புறம் வராங்க. அப்படியா? ஆமா. என்ன விக்ரம், என்ன அடையாளம் கண்டுபிடிக்க முடியலையா? சொப்னாக்கா எப்படிக்கா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி அடையாளம் தெரியும்? 4 வயசா இருக்கும்போது என்ன விட்டுட்டு போயிட்டீங்க. இப்ப 12 வருஷத்துக்கு அப்புறம் வரீங்க. ஆனா நான் உன்னை ஒரு செகண்ட்ல கண்டுபிடிச்சிட்டேனே. ஆமா, நீங்க பெரியவங்க. சரி வாங்க வீட்டுக்கு போகலாம். சரி, பேக் எடுத்துக்கோ. வாங்க. சித்தப்பா ஊருக்கு போலாமா? இதோ நம்ம வீடு வந்துடுச்சு. அண்ணா இங்கே நிறுத்துங்க. இங்கேதான் இங்கேதான். சரி, ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர் சார். அப்பா வணக்கம்ப்பா. டாக்டர் அப்பா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா தான் இருக்கேன். வேணான்னு சொன்னல. இல்லப்பா. ஏன் இங்க வந்திருக்க? அப்பா, இங்க எனக்கு ஒரு தேவை இருக்கு. அதுக்காக தான் இங்க வந்தேன். உனக்கு தான் தெரியும்ல, இது சரியான இடம் கிடையாது. நாங்க இங்க நல்லா வாழ்ந்துகிட்டு இல்ல, மரணத்தை எதிர்பார்த்து தான் இங்க உட்கார்ந்து இருக்கோம். இந்த கடவுள் மேல இருக்கிறவன்லாம் சொல்றமே, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி இந்த இடத்துல சட்டத்திட்டங்களே கிடையாது. இங்க பிரகாஷ் வச்சதுதான் சட்டம். அவன் சட்டம் தான் இங்க நடக்குது. அப்பா எனக்கு நல்லா புரியுது. ஆனா நீங்க ரொம்ப பயந்து போயிருக்கீங்க. ஆனா நாம யாருக்காகவும் பயந்து நம்ம பொறுப்புகள்ல இருந்து விலக முடியாதுல்லப்பா. அப்பா, உங்களை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நம்மளுடைய குடும்பம் ஏற்கனவே நிறைய இழந்துருச்சுப்பா. அதனால இதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு பயந்து என் குடும்பத்தை என்னால இப்படி விடவே முடியாதுப்பா.
வாயை மூடு. நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் அடுப்பு எரிக்கிறதுக்காக விறகு தான் எடுக்கிறதுக்கு வந்தேன். வாயை மூடு. இன்னொரு தடவை கத்துறேன்னு வச்சுக்க, இங்கே வெட்டி போட்டுருவேன். நீ இந்த காட்டுக்குள்ள வந்த அடையாளமே இல்லாம பண்ணிடுவ. புரியுதா? வாயை மூடிட்டு வா. சரி. ஆனா என்ன எங்க கூட்டிட்டு போக போறீங்க? அதையாவது சொல்லுங்க. அண்ணே, இந்த பொண்ணு காட்டுல தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா. அவுத்து விட்றா. இங்க பாரு, நீங்க இந்த மாதிரிலாம் பண்றது சுத்தமா சரி கிடையாது. என்ன இங்க இருந்து அனுப்பிடுங்க. நான் இங்க விறகு எடுக்கிறதுக்காக தான் வந்தேன். இதுக்கு முன்னாடி உன்னை நாங்க பார்த்தது இல்லையே. எப்படி பார்த்திருப்பீங்க? நான் மும்பைல இருந்தேன். என் சொந்த ஊருக்கு 12 வருஷம் கழிச்சு வந்திருக்கேன். ஊருக்கு வந்தேன்னா ஊருக்குள்ளேயே இருக்கணும். இங்க என்ன வேலை உனக்கு? வெளியாட்கள் உள்ள வந்தா சுட்டு கொன்னுடுவோம். அதை எப்படி சுட்டு பொசுக்கிருவீங்க? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அப்படியா? யார் நீ? யார் நீ? நான் கல்யாணம் பண்ணிக்க போறது பிரகாஷ், தெரியுமா? அவன் உங்களை விட மோசமானவன். அவனுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, உங்களை யாரையும் உயிரோட விட மாட்டான். ஏன்னா அவன் ரொம்ப கோவக்காரன். அவன் என்ன ரொம்ப காதலிக்கிறான். எவ்வளவு சிரிக்கணுமோ சிரிச்சுக்கோங்க. உனக்கு பிரகாஷ தெரியுமா? எனக்கு எப்படி அவனை தெரியாம இருக்கும்? அப்படின்னா உனக்கு இவர் யார் தெரியுமா? நான் என்ன எல்லாரையும் தெரிஞ்சு வச்சுக்கணுமா? நான் என்ன இன்டர்நெட்டா? யாரோ பிரகாஷ் தான் உன் புருஷன் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னல. இவரு தான் பிரகாஷ். உண்மையை சொல்றியா? யார் நீ? இங்க என்ன பண்ற? சொல்றி, எதுக்காக இங்க வந்த? ஸ்வப்னா. சொப்னா, ஏய் என்னடா பண்றீங்க? டேய் தம்பி, விட்டு வந்துரு. நான் இவன் கூட எல்லாம் போக மாட்டேன். இவனுக்கு யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல. நீங்க தான் சரியா இருப்பீங்கன்னு தோணுது எனக்கு. உங்களுக்கு விருப்பம்னா நீங்களே என்னை கொண்டு போய் விட்டுருங்க. இங்க இருந்து இறங்கி போயிடு. என்னாச்சு? வெக்கப்பட்டு தூங்கி கிழிச்சிடாத. எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருச்சுன்னா இப்படிதான் சிரிச்சிட்டு நிற்பேன். நான் முன்ன பின்ன தெரியாதவங்களை பார்த்து சிரிப்பேன். ஆனா நீங்க முன்ன பின்ன தெரியாதவங்களை சுட்டுடுவீங்களா? இப்ப யார உனக்கு பிடிச்சிருக்கு? முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன் இருக்கான். இன்னைக்கு அவனை பார்த்ததும் எனக்கு பிடிச்சிருச்சு. சரி சரி போ, அப்படியே ஊருக்குள்ள போயிடு. இந்த காட்டுக்குள்ள மறுபடியும் உன்னை பார்த்தேன். என்ன யார் தடுப்பா? நான் தடுப்பேன்டி. உங்களால என்ன தடுக்க முடியாது. எங்க
எங்க போயிட்டு நீ? அது அது வந்து அப்பா நான் காட்டுக்கு போயிருந்தேன் விறகு எடுக்கிறதுக்காக. விறகு விறகு எங்க? அது திடீர்னு காட்டு மிருகம் சுத்தி வளைச்சிருச்சு. நான் தப்பிச்சு வந்துட்டேன். ஐயோ, எதுவும் ஆகல உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, ஒண்ணும் ஆகல. காட்டு மிருகம் தானே, ஆனா ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. நீ காட்டுக்குள்ளெல்லாம் போகாத, அது கலகக்காரங்க பகுதி. அவங்க இடத்துக்குள்ள போனா யாரா இருந்தாலும் கொண்டு வாங்க. அக்கா, நீ பிரகாஷ் கூட அங்க என்ன பண்ணிட்டு இருந்த? என்ன பிரகாஷ் சந்திச்சியா நீ? அது வந்து அப்பா காட்டுக்குள்ள போனதால அவன் என்கிட்ட பேசுறதுக்கு வந்தான். அப்புறம் அவன் என்னை விட்டுட்டு போக வந்தான். உனக்கு தெரியுமா, அவன் ரொம்ப பெரிய கலகக்காரன். அப்படிப்பட்ட ஆளுங்களோட நட்பு வச்சு கூடாது, பகையும் இருக்க கூடாது. அப்பா, நான் ஏன் அவன் கூட நட்பு வச்சுக்க போறேன்? அவனே தான் என்கிட்ட பேசுறதுக்கு வந்தான். இதுக்கப்புறம் நீ அவனை எங்க பார்த்தாலும் அவன்கிட்ட பேச வேண்டிய அவசியம் கிடையாது. உன் வேலையை மட்டும் பாரு. சரிங்கப்பா. நான் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அக்கா, இன்னி வரைக்கும் நான் பிரகாஷோட ஃப்ரெண்ட்ஸை மட்டும் தான் பார்த்திருக்கேன். இன்னைக்கு தான் முறையா பிரகாஷை பார்த்தேன். ஆள் எப்படி இருக்காரு, என்ன கம்பீரமா இருக்காரு, என்ன மாதிரி ஆயுதம்லாம் வச்சிருக்காரு, என்ன ஜீப் அது, வேற லெவலு. ஆமா, உண்மைதான். சார். ஹலோ ஆபீசர் சங்கர், இப்படி திடீர்னு வர வேண்டிய அவசியம் என்ன? சார், பிரகாஷ் நான் பார்த்தேன் ஜூலாப்பூர் கிராமத்துல. அந்த கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற காட்டுல தான் அவன் ஒளிஞ்சிட்டு இருக்கணும் சார். 3 வருஷம் 3 வருஷமா அந்த பிரகாஷ் காணாம போயிருந்தான். 3 வருஷமா நான் இந்த நாளுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். சங்கர், சொல்லுங்க சார். அவன் எனக்கு வேணும், எப்படியாவது வேணும். ஒரு சின்ன டீமை உருவாக்குங்க. நிறைய போலீஸ் இருந்தா கிராமத்துல சந்தேகம் வந்துடும். சங்கர், இன்னைக்கு ராத்திரி அவனை முற்றுகையிடுவோம். அண்ணா, தெரியாம பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சு விட்டுருக்கேன். வேணாண்ணே, நான் போயிடறேன். அண்ணா, என்ன விட்டுருக்கேன். தெரியாம பண்ணிட்டேன். மன்னிச்சிருக்கேன். வேணாண்ணே, என்ன விட்டுருக்கேன். அண்ணா, என்ன கொண்டாதீங்கண்ணே. என்ன கொண்டாதீங்கண்ணே. அண்ணே, நானே என் கண்ணால பிரகாஷ் அந்த வீட்டுக்குள்ள போறதை பார்த்தேன் சார். அண்ணா, 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 என்ன மன்னிச்சிருக்கேன். என்ன மன்னிச்சிருக்கேன். என்ன மன்னிச்சிருக்கேன். போடுறேன் போக்கு. 3 வருஷமா உன்னை தேடிட்டு இருக்கேன்டா. தப்பிச்செல்லாம் நினைச்சியா? அவ்வளோ ஈஸியா விட மாட்டேன்டா. ஒருவேளை நீ செத்து போயிருந்தாலும் உயிரை வரவழைச்சு உன்னை கொண்டிருப்பேன்டா. தெரியாம போட்டேன். மன்னிச்சிருக்கேன். உண்மையாவே சொப்பனாவோட ஆத்மா எப்ப சாந்தி அடையும் தெரியுமா? உன்னை தீர்த்து கட்டும் போதுதான்டா. உங்களுக்கு ஒரு தகவல் வச்சிருக்கேன். நான் என் தப்பு திருத்திக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். கிராமத்துல போலீஸ் ஆள் ஒருத்தர் இருக்கா, வேற வேஷத்துல. யார் அவன்? ஆனா அவனை பத்தி எனக்கு நிறைய தெரியாதுண்ணே. ஆனா ஒரு விஷயம், நீங்க இந்த இடத்த விட்டு வேற எங்கேயாவது போயிருங்கண்ணே. சரி, பயப்படாத, நாங்க உன்னை விட்டுறோம். ரொம்ப நன்றிண்ணே. ஆனா நான் கொடுக்கற ஒரு செய்திய போலீஸ்கிட்ட நீ கொடுக்கணும். கொடுத்துறேண்ணே. அத நான் உனக்கு நாளைக்கு சொல்றேன். இதே நேரத்துல நீ இங்க வந்துடுறேண்ணே. சரிண்ணே, நான் வந்துடுறேண்ணே. போ. ரொம்ப நன்றிண்ணே. இந்த சத்தம்? சார், துப்பாக்கி சத்தம் அந்த பக்கம். டேய் தம்பி, டேய்
என்னண்ணா இது? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? போலீஸ்க்கு எதிராக துப்பு கொடுக்க இவனை பயன்படுத்தி இருக்கலாம். போலீஸ்க்கு தான் நான் ஒரு நியூஸ் கொடுத்துருக்கேன். இங்க வந்து இவன் போனத்த போலீஸ்காரனுங்க பார்க்கும்போது அவனுங்களுக்கு புரியும். பிரகாஷ்க்கு எதிராக பட்சியை பறக்க விட்டாங்க ஐயால என்ன ஆகும்னு கத்துப்பானுங்க. நாலா பக்கமும் சூழுங்க. நல்லா பாருங்க. சார் இங்க பாருங்க. இவன் பேரு மோகன். பிரகாஷுக்கு எதிர்க்க துப்பு கொடுத்தவன் இவன் தான். சங்கர், நீ கொடுத்த துப்பு சரியானது. அப்படின்னா பிரகாஷ் இங்க தான் இருந்திருக்கான். இது பிரகாஷுடைய வேலை தான். அவன் ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டான். நம்ம காட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. சார் சார் எந்த பிரயோஜனம் இல்லை. நமக்கு வேணா இது காடா இருக்கலாம், ஆனால் அவனுக்கு இது வீடு சார். இங்கே நம்மளால அவனை பிடிக்க முடியாது. வேற ஏதாவது வழி கண்டுபிடிச்சாகணும் சார். அப்படின்னா மோகன் சொன்னது உண்மையாக தான் இருக்கணும். யாரோ ஒரு நாய் இருக்குது. போலீஸ் நம்மளை மோப்பம் பிடிக்கிறதுக்காக விட்ட நாய். ஆனால் எதுன்னு தெரியல. ஒரு விஷயம் மட்டும் யோசிச்சு நல்லா சொல்லு. மோகனை கூட்டிட்டு நீங்க வந்துட்டு இருக்கும்போது போலீஸும் உங்களை பின்தொடர்ந்து வந்திருப்பாங்களோ? இல்லைண்ணா, நான் மோகனை கூட்டிட்டு வரும்போது முழு எச்சரிக்கையோட தான் இங்கே வந்தேன். நம்ம ரகசிய பாதை வழியா இப்படி இருக்கலாம்ல, வேற யாராவது வந்திருக்கலாம். நம்ம இடத்த தெரிஞ்சவங்க யாராவது. ஆனா இன்னி வரைக்கும் மோகனை தவிர இங்க யார் வந்திருக்காங்க? ஒரு ஆளை நம்ம மறந்துட்டோண்ணா. அந்த சொப்னா. என்ன இதெல்லாம்? எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி பண்ணுவீங்க? உனக்கு தாண்டி ரொம்ப தைரியம். எங்களை பத்தி போலீஸ்ல சொல்லிருக்க. என்ன? எனக்கு ஒண்ணும் புரியல. புரியல? புரியல? போலீஸ் என் தலைக்கு 5 லட்சம் ரூபா விலை வச்சிருக்கானுங்க. காசுக்காக என்னை பத்தி நீ போட்டு கொடுத்துருக்கல. உனக்கு என்ன தோணுது? நான் உன்னை பத்தி போலீஸ் கிட்ட சொல்லிருப்பேனா? எனக்கு உன் மேல அந்த அளவுக்கு ஈர்ப்பு ஏற்பட்டுருச்சு. ஆனா நீ ஒண்ணு அந்த அளவுக்கு புத்திசாலி இல்ல. 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது இடையில வந்து மூக்க நுழைக்க கூடாது. நாக்கு அடக்கி பேச, இல்ல இங்கேயே அறுத்து போட்டுருவேன். உன்னோட இந்த ஆள அமைதியா இருக்க சொல்லு. உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டேன். பிரகாஷ் அப்படி, பிரகாஷ் இப்படி, பிரகாஷ் இவனை கொண்டுட்டா, பிரகாஷ் அவனை கொண்டுட்டா, நிறைய கேள்விப்பட்டேன். அப்பவும் எனக்கு நீ கெட்டவனாவே தெரியல. நான் உன்னை ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். ஆனா நீ இவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பேன்னு எனக்கு தெரியாது. நான் தான் போலீஸ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருப்பேன் நீ நினைக்கிறியா? நான் பணத்துக்கு ஆசைப்படுறவளா? ஒருவேளை உனக்கு என் பேச்சில் நம்பிக்கை வரலன்னா என்ன நம்பாத. நான் இப்ப திரும்பி போகணும். நீ இப்ப விருப்பப்பட்டனா என்ன சுட்டு கொன்னுடு. அண்ணே, இவ யாருக்கு எதுவும் சொல்லலடா. அவ கண்ணு உண்மைதான்டா சொல்லுது. நான் ஒன்னு சந்திக்க விரும்புறேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கிராமத்துக்கு வெளியே வந்துரு பிரகாஷ்.
நான் அரெஸ்ட் பண்ணியிருக்கிற இந்த பொண்ணை பிரகாஷ் கூட நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் சார். இவளுக்கு கண்டிப்பா இப்ப அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருக்கணும். யார் நீ? உனக்கு எப்படி பிரகாஷ தெரியும்? இந்த விஷயத்தை நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? ஆபீசர். ஆபீசரா? ஆமா, இவங்க நம்மளுடைய ஆபீசர். உன்ன மாதிரி உளவு சொல்ற ஆபீசர் இந்த மிஷன்ல தான் இருக்காங்க. நான் தான் உன்னை காட்டுக்குள்ள போவானான்னு சொன்னேன்ல, அப்புறம் ஏன் போன? நான் அவனை எப்படியாவது ரீச் பண்ணணும்னு நினைச்சேன். பிரகாஷை பத்தின அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ண நினைச்சேன். ஆனா இதை பத்தி மட்டும் பிரகாஷ்க்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இந்நேரம் அவன் உங்களை கொன்றுப்பான். எனக்கு என் உயிரை விடுறதுல பிரச்சனையே இல்லை. அவன் என் அண்ணனோட உயிரை எடுத்திருக்கான். அட என்னாச்சு? முதல்ல எனக்கு கிஃப்ட் வேணும். நான் உனக்கு சத்தியம் பண்றேன், வாழ்க்கை பூரா நான் உன்னை காப்பாத்துவேன். இந்த சத்தியத்தெல்லாம் நீ உன்கிட்டயே வச்சுக்கோ. சரிடாப்பா. ஹாய், தேங்க்யூ அண்ணா. என் அண்ணனுக்கு என்னன்னா ரொம்ப பிடிக்கும். ஒருவேளை அன்னைக்கு நான் அவர்கிட்ட அந்த சத்தியத்தை வாங்கியிருந்தேன்னா குறைஞ்சபட்சம் என்னை காப்பாத்துறதுக்காகவாவது என் கூடவே அவர் இருந்திருப்பாரு. அட சுக்கி, நான் இன்னும் 3 மணி நேரத்துல அங்க வீட்டுக்கு வந்துருவேன். அப்படியே 3 மணி நேரத்துல வந்துருவீங்களா? அட ஆமா செல்லம். உங்க அண்ணன் பேரு விக்ரம் தானே? அப்ப இந்த சுனில் யாரு? அப்படி ஒரு ஆளை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லையே. நீ அந்த கோபாலோட பொண்ணு தானே? கடந்த 12 வருஷமா சிட்டில யார்கிட்டயோ வீட்டு வேலை பாக்குறவ. இல்ல, என் பேரு நிராலி. கோபாலுடைய பொண்ணு சொப்னா சிட்டில என் வீட்டுல தான் வேலை பார்த்துட்டு இருந்தா. சப்னா, என்ன பார்த்துட்டு இருக்க? இவ அந்த துரோகி பிரகாஷ் கலகக்காரன் தானே? ஆமா. உனக்கு எப்படி இவனை தெரியும்? அக்கா, இவன் போட்டோவை பார்த்த உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்பா வரும் முதல்ல இவனை பத்தி சொல்லிட்டு இருப்பாரு. இவ கிராமத்துக்குள்ள எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டான். இவனாலதான் எங்க அப்பா என்ன கிராமத்துக்கே கூட்டிட்டு போல. இந்த பிரகாஷ் உங்க கிராமத்துக்கு வருவானா? இவன் அங்கதானே இருக்கான், பக்கத்துல இருக்க காட்டுல. யாருக்காக நான் இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேனோ அவன் சொப்னாவோட கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கான்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் நான் பிளான் பண்ண நான் சொப்னாவா மாறி அந்த கிராமத்துக்கு போனோன்னு. சோ நான் அலெக்ஸ் சார் கிட்ட கேட்டேன். உனக்கு புரிய மாட்டேங்குது, இது ரொம்ப ரிஸ்கியான மிஷன். நீ தான் பிரகாஷ பத்தி துப்பு கொடுத்துட்டல்ல, போதும். நாங்க எங்க ஸ்டைல்ல அவனை பிடிக்கிறோம். சார், அவ்வளவு ஈஸியா பிரகாஷை பிடிக்க முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னாச்சு ஞாபகம் இருக்குல்ல? என்னாச்சு? இறந்து போயிட்டா சார். அந்த பிரகாஷ் என் அண்ணனுடைய உயிரையும் எடுத்திருக்கான். இன்னும் எத்தனை அப்பாவிங்க உயிர் எடுக்க போறான்னு தெரியல. ஒருவேளை அவனை பிடிக்கிறதுல என் உயிரை போறதா இருந்தாலும் சரி, அப்பவும் நான் என் முடிவுல இருந்து பின்வாங்க மாட்டேன். நான் சொப்னாவா மாறி கிராமத்துக்கு வந்தேன். கடந்த 12 வருஷங்களா சொப்னாவை யாரும் கிராமத்துல பார்த்ததே இல்ல. சோ பெருசா எனக்கு எந்த கஷ்டமும் ஏற்படல. ஆனா இப்ப நான் பிரகாஷை இன்னும் நெருக்கமா சந்திக்கிற முயற்சியில இருக்கேன். நாங்க எத்தனையோ விதத்துல பிரகாஷ பிடிக்க முயற்சி பண்ணோம், ஆனா பிரகாஷ பிடிக்க முடியல. அப்பதான் நிராலிக்கு ஒரு ஐடியா கிடைச்சது, ஏன் அவனை காதல் வலையில வீழ்த்தக்கூடாதுன்னு. பிரகாஷை பிடிக்கிறதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணி அவனை கிராமத்துக்குள்ள கொண்டு வரணும். காட்டில் வச்சு அவனை பிடிக்கிறதோ கொல்றதோ ரொம்ப கஷ்டம். கல்யாண பேச்சு பேசுறதுக்கு நான் ஏன் அவனை வீட்டுக்கு கூப்பிட கூடாது? ஆமா சார், சரியா தான் சொல்றாங்க. நம்மளால அவனை அப்படி பிடிக்க முடியும். அப்பா, கிராமம் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், அக்காவை எங்கேயும் காணும். தெரியல எங்க போறான்னு. காலையிலேருந்து ஆளை காணோம். அதனால தான் அவகிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், இங்க வராதுன்னு. நம்ம இடம் தான் சரி கிடையாது. நாம ஒண்ணு பண்ணலாம்ப்பா, நம்ம வேணா போய் காட்டுல தேடி பார்ப்போம், சரியா? ஒருவேளை அவ பிரகாஷை சந்திக்க போயிருக்கலாம்ல. விடுங்கங்கறல்ல, நான் என்ன பண்ண? விடுங்க, விடுங்க.
ஆனா இவன் காட்டுல திரிஞ்சுக்கிட்டு இருந்தான். அது நான் இங்க அக்காவை தேடி வந்தேன். அவ இங்க தான் காட்டுக்குள்ள வந்திருப்பான்னு நினைச்சேன் உங்களை பார்க்கறதுக்காக. விக்ரம், உன்னை பத்தின ஒரு விஷயம் எனக்கு தெரியும். உனக்கு வேற என்ன தேவைப்பட்டாலும் குரல் கொடு, நான் இங்கே தான் இருப்பேன். கிடைச்சிரும், சரியா? ஒரு நிமிஷம். என்னாச்சு? இந்த ஜி பிரகாஷோடது. இவன் இந்த நேரத்துல இங்க எப்படி? ஒருவேளை அவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கும். நீராளி, இங்க இருந்து கிளம்பிடலாம். இங்க இருந்தா உன் உயிருக்கு ஆபத்து. வா. இல்ல, என்னால அப்படி விட்டுட்டு வர முடியாது. என்ன பிரகாஷ் சொப்னாவுடைய அப்பாவையும் விக்ரமையும் சும்மா விட மாட்டான். நான் உள்ள போய் பாக்குறேன். நீங்க அலோக் சாருக்கு ஃபோன் பண்ணி பேக்கப் ரெடி பண்ண சொல்லுங்க. நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? என்ன காரியம் பண்ணிருக்க? எதுவும் ஆகல உனக்கு? என்னாச்சு விக்ரம்க்கு? விக்ரம் என்கிட்ட தான் இருக்கான். அவனும் இப்போ எங்களில் ஒருத்தன் தான். உன்னை பத்தின ஒரு விஷயம் எனக்கு தெரியும். என்ன? உனக்கும் போராளி ஆகணும்னு ஆசையாம? ஆமா, எனக்கு இந்த படிப்பெல்லாம் சுத்தமா வர மாட்டேங்குது. அதனால எனக்கும் உங்க கேங்ல சேரணும். நானும் கலகக்காரனா ஆகணும். ஏன்? ஏன்னா கலகக்காரனை பார்த்தா எல்லாரும் பயப்படுறாங்க. அப்போ உன்னை பார்த்தும் பயப்படுவாங்க. ஆனால் அதுக்காக நீ கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். எங்கள் கூட நீங்கே தங்கி பயிற்சி எடுக்க வேண்டியிருக்கும் இந்த காட்டிலேயே. அதுக்காக நீ உன் குடும்பத்தையே விட்டுட்டு வர வேண்டியிருக்கும்டா. என்ன, உன்னால் விட்டு வர முடியுமா? நான் அவங்க கூட வேலை பார்க்கறதுக்காக என்ன வேணா பண்ணுவேன். அட, அவன் ஒரு சின்ன பையன், ஏதாவது உளறி இருப்பான். சின்ன பையனா? இப்போ அவன் போராட்டக்காரனா மாறிட்டான். எங்களில் ஒருத்தன் அவன். இன்னிலேருந்து பயிற்சியும் ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கேங்க. அது அப்பா, நான் உங்ககிட்ட சொல்ல மறந்தே போயிட்டேன். நானும் பிரகாஷை ரொம்ப நேசிக்கிறேன்ப்பா. பிரகாஷ், விக்ரமையும் இங்க கூட்டிட்டு வரலாம். அப்பாவுக்கு உதவுன மாதிரி இருக்கும் இல்லையா? சார், நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? நீ விக்ரமை பத்தி கவலையே பட வேண்டாம். இதோ என் தம்பி இருக்கான்ல, எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான். மாமா, நீங்க கவலையே பட வேண்டாம். எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான். விக்ரமை பத்தி நீ ரொம்ப கவலைப்பட வேண்டாம். அவன் நம்ம கல்யாணத்துக்கு நிச்சயம் வருவான். சந்தோஷமா? சார், பிரகாஷ் எந்த நேரமும் வெளியில வரலாம். அவன் வெளியில வந்துட்டான் சார். என்னால இந்த வாய்ப்பை விட முடியாது சார். நான் அப்புறம் கூப்பிடுறேன். சுப்னா, போங்க. சிஸ்டர், நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். நிராளி, நிராளி, சார், ஏன் பிரகாஷ தப்பிக்க விட்ட? சங்கர் இப்ப மோசமான நிலைமையில கிடக்குறான். ஆனா சங்கர் தான் அந்த டைம்ல அங்க வந்துட்டானே, அவனை கொன்னு இருப்பான். நீ அவனை காதலிக்கிறேன்னு நடிச்சு நிஜமாவே அவனை காதலிக்க ஆரம்பிச்சிட்டியா? காட்டு மிருகத்து மேல கூட காதல் ஏற்படலாம் சார். ஆனா பிரகாஷ் மாதிரி கேவலமான ஆளுங்க மேல ஏற்படாது. அவன் அப்பாவி மக்களுடைய உயிர் எடுக்கிறவன். அப்புறம் ஏன் அவனை தப்பிக்க விட்ட? அவன் 3 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம கையில சிக்கினான். ஆனா உன்னுடைய முட்டாள்தனத்தினாலதான் அவன் இன்னைக்கு அண்டர் கிரவுண்டுக்கு போயிட்டான். நான் வேற என்ன பண்ணுவேன் சார்? விக்ரம் அவன் கிட்ட மாட்டியிருக்கான். பிரகாஷ் அவனை தன்னுடைய கூட்டத்துல சேர்த்துக்கிட்டான் சார்.
ஒருவேளை பிரகாஷ் அங்கேயே இறந்திருந்தானா இல்ல அங்கிருந்து தப்பிச்சிருந்தானா அதுக்கப்புறம் நம்மளால விக்ரம திருப்பி கூட்டிட்டு வர முடியாது. இப்ப என்னதான் பண்றது? எப்படி விக்ரம கூட்டு வர போற? உன்னால அந்த கிராமத்துக்கும் போக முடியாது. நான் உன்னை அந்த கிராமத்துக்கு போறதுக்கு அனுமதிக்க மாட்டேன். இப்போ பிரகாஷுக்கு உன்னை பத்தி விவரங்கள் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பிரகாஷ், நீ இங்க எப்படி? உன்னை காப்பாற்ற வந்திருக்கேன். உன்னோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. நீ உன் உயிரை கொடுத்து என்ன காப்பாத்திருக்க. நான் அதை இப்போ திருப்பி தரணும். ஏற்கனவே ஒரு சொப்பனாவை இழந்துட்டேன். இன்னொரு சொப்பனாவா முடியாது. வாங்கிது. ஆனா வெளியே போலீஸ். நான் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டேன். வாங்க வாங்க, வெளியில வாங்க. சொப்பனா, நீ இப்போ வீட்டுக்கு போக முடியாது. அங்க உனக்கு ஒரு பெரிய ஆபத்து காத்திருக்கு. போலீஸ்காரனுங்க எப்ப வேணா அங்க வரலாம். நீ அதை பத்திலாம் கவலையப்படாத பிரகாஷ். நான் எல்லாத்தையும் சமாளிச்சிருவேன். என்ன சமாளிப்ப? நான் சொல்றத கேளுமா. ஒண்ணு பண்ணலாம். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கேயே வாழலாம். அப்ப ஊர்ல அப்பா கிட்ட என்ன சொல்றது? சரி, என்ன பண்ணலாம் இப்போ? கல்யாணம் தான். ஆனா எல்லாரும் முன்னாடியும், எல்லா கிராமத்துக்காரங்க முன்னாடியும், கோவில்ல. பைத்தியம் பிடிச்சிருச்சு அவளுக்கு. போலீஸ் விட்டு வைப்பாங்களா அண்ணனா? அப்போ உன் அண்ணன் என்ன விட்டு தான் ஆகணும், வேற வழி இல்ல. முடிவு இப்போ உன் கையில. நான் கிளம்புறேன். சொப்னா, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. நான் சொல்றது கேளு. என்ன காரியம் பண்ணிருக்க? உயிரே போயிருக்கும் தெரியுமா? நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. எனக்கு எதுவும் ஆகாது. நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கறேன். விக்ரம நல்லபடியா கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட திருப்பி கொடுப்பேன்ப்பா. இருப்பா, ஒரு நிமிஷம். உங்களுக்கு பொண்ணு தானே வேணும்? அந்த பொண்ணு சொப்னாவை நான் போய் தூக்கிட்டு வரேன். அவளால முரண்டு கூட பிடிக்க முடியாது. ஏய், என்னடா பேசுற நீ? ஆனா உங்களை நினைச்சா எனக்கு கவலையா இருக்கு. அங்க போய் நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா போலீஸ் உங்களை கொன்னுடுவாங்க. என்ன எதுவுமே புரியாத நினைச்சிட்டு இருக்கியா நீ? பைத்தியக்காரா! நான் எல்லாத்தையும் முன்னாடி யோசிச்சு வச்சுட்டேன். எல்லாத்தையும் யோசிச்சிட்டேன். வாங்க. ஏய், போ. நிக்காத போ. போன்றல்ல. ஏய், என்னதான்? இங்க என்ன பார்வை? போ. முன்னாடி போ. ஏய், திரும்பி பார்க்காத போ. ஏய், திரும்பி பார்க்காம போ. தள்ளுங்க. ஏய், கொஞ்சம் தள்ளுப்பா. தள்ளி போங்க. இவங்கள போக விடுங்க. வழி விடுங்க. எல்லாம் நல்லா இருக்கு. விக்ரம் வரலையா? என்னடா பண்றீங்க? அவனை கூட்டிட்டு வாங்களே. உனக்கு இப்ப சந்தோஷம் தானே? என்ன பார்த்துட்டு இருக்கீங்க ஐயரே? ஆரம்பிங்க. ஏய், எல்லாம் பூவை போடுங்கடா.
எல்லாரும் பின்னாடி போங்க. பிரகாஷ், ஒத்துழைச்சா நல்லது உனக்கு. உன்னுடைய எல்லா ஆட்களையும் பிடிச்சாச்சு. நீ ஏதாவது செஞ்சீன்னா நான் போலீஸ்காரனா மாற வேண்டியது இருக்கும். பிரகாஷ், யாராவது அசைஞ்சிங்க இவன் தலை செதறிட்டுண்டா. வா சொப்னா, வாடி வா. என்ன பண்ற சொப்னா? நீ பைத்தியமா பிடிச்சிருக்க உனக்கு? வா போலாம் வா. நான் சொப்னா இல்ல, நிராலி, சுனிலுடைய தங்கச்சி. சுனில் ஞாபகம் இருக்கா உனக்கு? அதானே, கொல்றதுக்கு முன்னாடி நீ அவங்க பேர்ல கேட்டுக்க மாட்டல. நீ அண்ணன் உயிரை எடுத்தவன். என் அண்ணன் மட்டுமா, நீ எத்தனை பேரை கொண்டு இருக்க, எவ்வளவு பேருடைய குடும்பத்தை நீ நாசமாக்கி இருக்க. என்னையே ஏமாத்திட்டல நீ. என்னால தாங்க முடியல. என்னையே ஏமாத்திட்டல. நீ கண்ணை கீழே போடு, இல்லைன்னா சுற்றுவான். அவனை பிடிங்க. வெல்டன் டியர், 3 வருஷமா நான் யாரை தேடிட்டு இருந்தனோ அவனை உன் மூலமா தான் பிடிச்சிருக்கேன். வெல்டன். இது என்னோட கடமை சார். பாத்தியா, கலகக்காரனா மாறினா விளைவு என்னன்னு? நீ ரொம்ப புத்திசாலி. நீ இந்த தேசத்தோட இளைஞன். உன் கைகள்ல நம்ம நாட்டையே மாத்திர சக்தி இருக்கு. நீ இந்த மாதிரி தப்பான ஆளுங்களால வழி தவறி போயிடக்கூடாது. இவங்க மத்தவங்களுடைய உயிரை எடுத்து இந்த தேசத்தையே ரத்த காடா மாத்த நினைக்கிறவங்க. நீ பண்ற காரியத்தால உன்னுடைய குடும்பம் மட்டும் இல்லாம இந்த நாடே உன்னை பார்த்து பெருமை அடையணும். எப்படி இன்னைக்கு என்னுடைய அண்ணன் எனக்காக பெருமைப்படுறாரோ அப்படி